வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் எந்த தெய்வத்தோட வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மடப்புரத்தில் குடிகொண்டுள்ள காளியம்மனோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துக்கு அருகில் இருக்கிறது தான் மடப்புரம். இங்கு வளைந்தோடும் வைகையின் விளிம்பில் ஆக்ரோஷமாக அவதாரமாக நிற்கிறாள் பத்ரகாளி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துக்கு அருகில் தான் இந்த மடப்புரம் அப்படிங்கிற கிராமம் இருக்குது. ஒரு பிரளய காலத்தில் மதுரை மாநகரை வெள்ளம் சூழ்ந்தபோது மதுரையை ஆட்சி செய்த மீனாட்சி மதுரையின் எல்லையை காட்ட சொல்லி சிவனை வேண்டினார். அப்போது ஆதிசிவன் பாம்பு வடிவில் தோன்றி மதுரையின் 4 புறத்தையும் தன் உடலால் வளைத்து காட்டினார். அப்போது பாம்பின் படமும் அதன் வாளும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு நின்ற இடம்தான் படப்புரம் எனப்பட்டது. இதுவே நாளடைவில் மடப்புரமாக மாறியது. ஒருமுறை பார்வதியை அழைத்து கொண்டு வேட்டைக்கு கிளம்பிய சிவபெருமான் மடப்புரம் பகுதிக்கு வந்தார். காடு மிக பறந்து கிடக்கிறது. இதற்கு மேல் உன்னால் வர முடியாது தேவி. அதனால் நீ இங்கேயே இரு. நான் மட்டும் வேட்டையாடி விட்டு வருகிறேன் என்று பார்வதியிடம் சொன்னாராம் சிவபெருமான். இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் நான் மட்டும் தனியே இருப்பது எப்படி என்று பார்வதி கேள்வி எழுப்ப, ஐயனாரை அழைத்து பார்வதிக்கு துணையாக வைத்து விட்டு போனார் சிவபெருமான். அப்போது பார்வதி, இந்த இடத்தில் நான் இருப்பதால் இந்த ஸ்தலத்துக்கு ஏதாவது ஒரு சிறப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்க, இந்த இடத்திலிருந்து 3 மைல் தொலைவில் இருக்கும் வைகை ஆற்றில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடுவதை காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்ற வரத்தை கொடுத்தாராம் சிவபெருமான். அதன் பின்புதான் மடப்புரத்தில் காளி வடிவில் தங்கினாள் சக்தி. காளிக்கு துணையாக இருந்த ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனாராகவே இங்கே ஆட்சி செலுத்தினாலும் சக்தியின் வடிவமாக நின்று கொண்டிருக்கும் பத்ரகாளிக்கு தான் பிரதான வழிபாடு. சிவபெருமான் அருளிய வரத்தின்படி மடப்புரத்திலிருந்து 3 மைல் தொலைவுக்குள் வைகையில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதை காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றும் தொடர்கிறது. காசு பணம் செலவு செய்து காசிக்கு போக முடியாதவர்கள் மடப்புரத்தை ஒட்டியுள்ள திருப்புவனத்துக்கு வந்து தங்களின் முன்னோர்களுக்கு காரியங்கள் செய்து புண்ணியம் சேர்த்து கொண்டு போவது இன்றும் நடக்கிறது. கோயில் வளாகத்துக்குள் வெட்ட வெளியில் கூரை கூட இல்லாமல் நாக்கை துருத்தியபடி ஆக்ரோஷமாக நிற்கிறாள் பத்ரகாளி. காளியின் 2 பக்கமும் பிரம்மாண்டமாக 2 பூதங்கள் 13 அடி உயரம் கொண்ட காளியின் தலைக்கு மேல் ராட்சச குதிரை ஒன்று தாவியபடி நிற்கிறது. இந்த ராட்சச குதிரை எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? காளியை மனமுருகி வேண்டி நின்ற பக்தர் ஒருவர், எந்த நேரமும் உனக்கு பக்கத்திலேயே இருக்க எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்றாராம். அவரது பக்தியை மெச்சிய காளி அவரை குதிரையாக மாற்றி தனக்கு நிழல் தரும் குடையாக வைத்து கொண்டாராம். தன்னை நாடி வரும் பக்தர்களை தாமதமின்றி காப்பாற்ற ஆயத்த நிலையில் காளியின் வலது கையில் திரிசூலம், அநீதியை அளிக்க திரிசூலம் ஏந்தி நிற்கும் காளி அழித்தவற்றை மீண்டும் எழவிடாமல் எரித்து சாம்பலாக்குவதற்காக தலையில் அக்னி கிரீடத்தை சுமந்து நிற்கிறாள். காளிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் கைகூடி வரும். காளிக்கு பிடித்தமான காணிக்கை பொருள் என்ன தெரியுமா? எலும்பிச்சைம்பழம் மாலைதான். காளிக்கு மட்டும் போடக்கூடிய மாலையில் 101 பழங்கள் கோர்க்கின்றன. குதிரைக்கும் சேர்த்து மாலை போடுவதென்றால் 1001 பழங்களே கோர்க்கின்றன. மடப்புரத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏதும் இருந்தால் கோர்ட்டுக்கோ போலீஸ்க்கோ போவதில்லை. அவர்கள் நாடி வரும் கோர்ட் பத்ரகாளி கோயில்தான். காளிக்கு வலப்புறத்தில் சின்னதாக ஒரு திண்டு ஒன்று உள்ளது. இதுக்கு பேர் சத்தியக்கல் என்று சொல்கிறார்கள். 2 நபர்களுக்கிடையே பிரச்சனை என்றால் இந்த திண்டில் இருவரும் சூடத்தை ஏற்றி அணைத்து நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என சத்தியம் செய்ய வேண்டும். பின்னர் கழுத்தில் அரளி மாலை போட்டுக்கொண்டு காளிக்கு வலப்புறமாக நிற்கும் பூதத்தை கட்டிப்பிடித்தபடி நாங்கள் தப்பு செய்யவில்லை என வாக்கு கொடுக்க வேண்டும். இங்கு யாராவது பொய் சத்தியம் செய்தால் 30 நாட்களுக்குள்ளாக அந்த நபரை குறை கேட்டு விடுமாம் காளி. சில நேரம் பொய் சத்தியம் செய்தவர்கள் மடப்புற எல்லையை தாண்டுவதற்குள்ளாகவே காளியால் தண்டிக்கப்படுவதும் உண்டு. இப்படி தண்டிக்கப்படுபவர்கள் மறுபடியும் காளியிடம் வந்து காணிக்கை செலுத்தி பரிகாரம் தேடிக்கொண்டு போவதும் இப்போதும் நடக்கிறது. இங்கு நடக்கும் இன்னொரு முக்கியமான வேண்டுதல் காசு வெட்டி போடுவது. காளியின் முகத்துக்கு எதிரே தரையில் ஒரு பட்டியக்கல் பதித்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு பக்கத்திலேயே உளியும் சுத்தியலும் வைத்திருக்கிறார்கள். அநியாயம் பண்ணுபவர்களை தட்டி கேட்க திராணி இல்லாதவர்கள் ஈரத்துணியுடன் இங்கு வந்து காளிக்கு எதிரே உட்கார்ந்து காசை வெட்டி போட்டு அவங்களை எதிர்த்து கேட்க எனக்கு சக்தி இல்லை, நீதான் எனக்கு கேட்டு கொடுக்கணும் என்று கண்ணீரும் கம்பளையுமாக முறையிடுகிறார்கள். இந்த கண்ணீருக்கு மனமிறங்கும் காளி அநியாயக்காரர்களை அடித்து எழுப்பி இம்சை பண்ணி அவர்களையும் தன்னுடைய வாசலுக்கு வரவழைத்து விடுகிறாள். காளிக்கு பின்னால் பிரகாரத்தில் வேப்பமரம் ஒன்றும் உண்டு.
இதற்கு தெய்வ சக்தி இருக்கிறது என்று எல்லோரும் நம்புகிறார்கள். நீண்ட நாட்களாக திருமணம் தடைபட்டு நிற்கும் பெண்கள் இந்த மரத்தின் மடியில் மஞ்சள் தாலியை கட்டி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்குகின்றன. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தங்களின் முந்தானையை கிழித்து வேப்ப மர கிளைகளில் தொட்டில் கட்டிவிட்டால் தாமதிக்காமல் அவர்களது வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கிறது. வேப்ப மரத்தில் கட்டப்பட்டுள்ள தாலி மற்றும் தொட்டில்களின் எண்ணிக்கை இதையெல்லாம் பறைசாற்றுகின்றன. எல்லா நாட்களும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கோயில் திறந்திருக்கிறது. நன்றி மக்களே. மேலும் இது போன்ற தெய்வங்களோட வாழ்க்கை வரலாறையும் தெய்வ தலங்களோட வாழ்க்கை வரலாறையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்ஷன் குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.